தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் மண்ணை பாதுகாக்க இந்த தேர்தலில் ஒன்றிய அரசிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்களிடையே பேசிய அவர் முத்தலாக் சட்டம் மற்றும் FCRA சட்ட திருத்தம் போன்றவற்றின் மூலம் சிறுபான்மையினருக்கு ஒன்றிய அரசு அச்சுறுத்தல் விடுப்பதாக குற்றம் சாட்டினார். ஹிந்தி படித்தால்தான் கல்விக்கான நிதி தருவோம் என ஒன்றிய அரசு விதிக்கும் நிபந்தனையை தட்டி கேட்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு துணிச்சல் இல்லை என அவர் விமர்சித்தார். இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பிஜேபி கொடுக்கறதே கிடையாது. அவங்களோட தான் அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மத ரீதியாக பிரிக்கக்கூடியவர்கள் தான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி. எல்லா இடத்துலையும் மத கலவரத்தை உருவாக்க வேண்டும், எல்லா இடத்துலையும் மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருந்தால் தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியில இருக்கக்கூடியவர்கள். நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழ் பெருமைகளை பற்றி தெரிந்து கொண்டு போகிறார்கள். அந்த பெருமைகளுக்கு கூட எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும்.